ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே ஃபேமஸான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பாக பிளான் போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக திருப்பத்தூர் போகிற பஸ்ஸில் வந்து ஏறியாச்சு. திருப்பத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஃபேமஸான கோயிலுக்கு எப்படி போகிறோங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பத்தூர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பத்தூரில் இருந்து கரெக்டாக பிள்ளையார்பட்டி போகிற பஸ்ஸில் ஏறி போனோம்னா பிள்ளையார்பட்டிங்கிற கோயிலுக்கு தான் போகிறோம். ரொம்பவே ஃபேமஸான கோயில். பிள்ளையார் இங்கே தான் உருவான கோயில். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். நவகிரக தோஷம் நீங்க கோயில். இப்போ கோயிலுக்கு நேராக தான் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த கோயிலுக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாமே அங்கேயே கிடைக்கும். விநாயகருக்கு ரொம்பவே ஃபேமஸான அருகம்புல் மாலையும் வெள்ளத்தாமரையும் அங்கேயே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கைவினை பொருட்கள் வந்து சாமி சிலை, வெள்ளை எருக்கலை விநாயகர், நவதானிய விநாயகர், வெட்டிவேர் விநாயகர்னு அவங்க கையிலே செஞ்சு விற்கிறாங்க. நல்லாவே இருந்துச்சு. கம்மி ப்ரைஸில் இருந்துச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு. கோயிலுக்கு தேவையான பூஜை கூடையும் அங்கேயே இருக்குது. குழந்தைங்கள டாய்ஸ் இது மாதிரி எல்லாமே அங்கே கோயிலை சுற்றி கடையாக இருக்குது. ஃபுல்லாக கார் பார்க்கிங்கும் இருக்குது. கோயிலுக்கு போகணும்னா வரணும்னா கரெக்டான டைம் தெரியணும்ல. அந்த கோயில் டைம் பார்த்திங்கன்னா காலைல 6லேருந்து மதியம் 1 மணி வரையும், ஈவினிங் 4 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரையும் கோயில் இருக்கும். நாங்களும் விநாயகர் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து அருகம்புல் மாலையும் தாமரையும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம போனோன்னே என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வந்து அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குளம் தாங்க அந்த கோயிலுக்கு அழகு. ரொம்பவே பச்சை பசுமையாக இருக்கும். அது வற்றாத நீருன்னு சொல்கிறாங்க. குளத்தில் உள்ள மீன்களுக்கெல்லாம் வந்து பக்தர்கள் பொறி வாங்கிட்டு வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த பொறி போடுறதுனால குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லப்படுறாங்க. நாங்களும் போட்டோம். கோயில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக நல்லா அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அது மாதிரி உள்ளுக்கு கேமரா அலோடு இல்லைங்க. அதனால் வெளியில் எங்களால் முடிஞ்சளவு கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பழமையான கொடைவரை கோவிலில் இதுவும் ஒன்றுங்க. அந்த கோயில் இந்த கோயில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில். இந்த விநாயகர் வந்து கற்பக விநாயகர் என்று பெயர். விநாயகர் வந்து வடக்கு திசையில் அமைஞ்சு அவரது தும்பிக்கை வந்து வலதுபுறமாக இருக்கிறனால வலம்புரி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறது. நவ கிரகத்தை கட்டி ஆளக்கூடிய கற்பக விநாயகர் இவர். இந்த கோயிலுக்கு வந்து போனால் தோஷம், திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் இது மாதிரி இப்படிப்பட்ட ஜாதகத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒன்ஸ் வந்துட்டு போனால் எல்லாமே சரியாக போயிடும் பக்தர்கள் சொல்கிறாங்க. எல்லாமே நடந்திருக்கு. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. பூஜை கூடையும் வெள்ளை எருக்கலை விநாயகரும் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோங்க. இதே ஊர்லேயே கொஞ்சம் பக்கத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் வரும். அதையும் மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.